நம்ம 2 பேருக்கும் ஒரே எதிரி ஈட்டிதான். அவனை வாங்க கேபிஆர். நீங்க ரோஷக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் மாமா கையாலேயே மாப்பிளைய கொல்ல வச்சேன். மச்சான், ஒரு சின்ன சேஞ்ச். மாப்பிள தான் மாமாவை காலி பண்ணிட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் நான் பெருசா ஷாக் ஆக மாட்டேன். ஏன்னா மாமா மாப்பிள்ளைய கொன்னாலும் சரி, மாப்பிள்ள மாமனை கொன்னாலும் சரி, உங்க அக்காவை அக்கா தம்பி அக்காவை கொன்னாலும் சரி, அக்கா தம்பிய கொன்னாலும் சரி, மொத்தத்துல இன்னைக்குதான் இந்த பாச குடும்பத்துக்கு பாட கட்ட போற கடைசி நாள். ஆமா, என் தம்பி செத்து என்னையோட 7 வருஷம் ஆச்சு. மாப்பிள்ளைய உட்கார வச்சு நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டான். அவ குடும்பமும் அதே மாதிரி கஷ்டப்படணும். நான் செத்தாதான் உங்களுக்கு அந்த வெறி இருக்கும். சாரி கேபிஆர், உன் தங்கச்சி எப்படி செத்தான்னு தெரியாமலேயே நீயும் செத்துட்ட. என்னங்க இது? கலைச்சிடு. உன் அண்ணன் பார்த்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறமா நாம 2 பேரும் வரவு செலவு வச்சுக்கலாம். அட பாவி, உனக்காக நான் என் அண்ணனையே எழுந்துட்டு வந்து நிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேரணும்ன்றதுக்காக எங்க அண்ணி எங்க அண்ணனை விட்டு பிரிச்சிடுவாங்க போல இருக்கு. அதுக்காக தம்பி இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப என் தம்பி கல்யாண தண்ணிக்கு மகாலட்சுமி ஓடி போய் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணி ஊரறிய அவமானப்படுத்தி என் தம்பி சாவுக்கு காரணமானாலும் அப்ப இருந்தே நாங்க போட்ட பிளான் தாண்டியது. தம்பியை இழந்து நான் துடிக்கிற மாதிரி தங்கச்சி இழந்து உன் அண்ணன் துடிக்கிறான். பிரிச்சு என்ன தவிக்க விட்ட உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு அதை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காகத்தான் 7 வருஷமா பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி உனக்கு பணம் கொடுத்து வளர்த்த. இது தெரியாம உன் பொண்டாட்டிய நீ கொடுமைப்படுத்தின. அத ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நீயும் உன் தங்கச்சியும் போய் சேர்ந்த இடத்துக்கு உன் பொண்டாட்டியையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வைக்கிறோம். பத்திரமா பாத்துக்க. என்ன பாக்குற? இதுக்கு நீ ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தா வாங்கணும். அதான் கண்ட கண்டல பெருசா வச்சிருக்கிய. அப்படி கூட ஏண்டா
என்ன வச்சே என் மாப்பிளைய போட்டு தரணும்னு பாத்தீங்களா? ஆக்சுவலி வாட் ஹேப்பன் யூ நோ? ஆமா, நீங்க என்ன கொல்றத பத்தியோ நான் சாகிறத பத்தியோ எனக்கு கவலை இல்ல. ஆனா எங்க அக்காவை தப்பாவும் அந்த மினிஸ்டர் நல்லவனா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவன் தான் உங்க தங்கச்சியை கொன்னான்னு அவன் வாயாலே உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ட்விஸ்ட் தான்ப்பா. பண்டிகை பிறக்க வேண்டிய நீ மனுஷனா பிறக்கலையா? அது மாதிரிதான். டொமேட்டோ சாஸ் வேஸ்ட் ஆகுது, ஒரு சமோசா இருந்தா கூட தொட்டு சாப்பிட்டு. ஏண்டா என் மாமனுக்கு 7 வருஷம் நீ பால் ஊத்துனியா? மவன இன்னைக்கு உனக்கு நாங்க ஊத்துறோம்டா பால். மில்க் மில்க். ஐயோ நீங்களே வெட்டுங்க. யூ கட்டுங்கற. நீங்களே அட, வெட்டுங்க. யூவே சேர்த்து கட்டுங்கற. வெட்டுங்க. என்னடா ஷூவோட வர? என்ன நீ சொன்ன வேற தான் பாத்துட்டு இருப்பியா? இதெல்லாம் யார் பாக்குறது? உதவாங்கற. ஆமா வேஸ்ட். வாமா வாமா. ஏண்டா குழந்தை ஜட்டி மாமனார் அண்டரா எல்லாம் தோச்சு போட்டியா? பேசுறா பேசு. பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்னுகிட்டு இருந்த உன்னை கூட்டு வந்து பகடா தின்ன வச்சேன்ல, என்ன துக்குடா எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசுற. ஆனா ஒண்ணு, இது எங்க அம்மா சைடு அத்தை பொண்ணு, இது ஜுஜிபி. எங்க அப்பா சைடு ஒரு அத்தை பொண்ணு இருக்கு. அப்படியா? அது தாண்டா ஜிலேபி. வா அனிதா, எப்படி இருக்க? இவர்தான் உன பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. ஹாய். பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லு. இவன் நடையிலையும் தோற்றத்திலயும் நாடே மயங்கி கிடக்கு. இத போய் எப்படி பஸ் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? இந்த பொண்ண ரொம்ப இதுக்கு மேல எனக்கு அத்தை பொண்ணு இல்ல. இவளே ஆட்டே போட்டுறாதா.